அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போது உங்களுக்கு திருச்சி சமயபுரம் மாரியம்மன் மகமாயை பற்றி தான் சொல்ல போகிறேன். சப்த ரிஷிகளில் 7வது ஸ்தானத்தில் இருக்கிற ஜமதக்னி முனிவர் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமரோட அப்பா. இவர் ரொம்ப கோபக்காரர். விதுர்ப்பு நாட்டு மன்னன் விஜயவதனுக்கு ரேணுகா தேவின்னு ஒரு அழகான பெண் இருந்தார். ஜமதக்னி முனிவர் அந்த பெண்ணை தனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்க சொன்னபோது, ஒரு முனிவருக்கு எப்படி நாட்டு இளவரசியை கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதுன்னு கொஞ்சம் தயங்கினாலும் இவரோட கோபத்துக்கு பயந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். ரேணுகா தேவி தன்னோட கணவரின் தாகத்தை தீர்த்து வைக்க பக்கத்தில் தண்ணி கிடைக்காததுனால கைலாயம் போய் சிவன்கிட்ட இருக்கிற கங்கை நெறி எடுத்துட்டு வந்த பத்தினி. ஜமதக்னி முனிவர் மனைவி ரேணுகா தேவி நல்ல பண்புடைய பத்தினியாக இருந்து நல்ல முறையில் வாழ்ந்துட்டு வந்தாள். அவள் தினமும் தன்னுடைய கணவருக்கு பூஜைக்கு வேண்டிய பூக்களையும் பக்கத்தில் இருக்கிற ஓடக்கரையில் இருந்து மண்ணை எடுத்து அதில் பானை செஞ்சு அந்த பானையில் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தாள். அப்படி ஒரு நாள் ஈர மண்ணில் பானை செஞ்சுட்டு இருந்தப்போ ஆகாய வழியே போயின்னு இருக்கிற கந்தர்வ உருவத்தை தெளிஞ்ச ஓடை தண்ணீரில் பார்த்த உடனே ரேணுகா தேவி இந்த ஆணழகன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு ஒரு நொடிப்பொழுது நினச்ச உடனே அவளுக்கு பானை செய்யவே வரல. செய்கிற பானையெல்லாம் உடஞ்சி போகிறது. இதை கேள்விப்பட்ட முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்து தன்னோட புள்ள பரசுராமனை கூப்பிட்டு, உங்கள் அம்மாவை உன்னோட கோடரியால் சிரச்சேதம் பண்ணிட்டு வான்னு உத்தரவு போடுறார். தந்தை சொல் தட்டாத பரசுராமன் அம்மாவை தேடிட்டு போன சமயத்தில் ஒரு பெண்மணி வந்து, அம்மாவை இப்படி பண்ணுறதெல்லாம் பாவம், உங்கள் அம்மா ரொம்ப நல்லவோ, தர்ம பத்தினி, உங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்காதன்னு சொல்லியும் ஆவேசமாக வரதை பார்த்ததும் ஓடி போய் ரேணுகா தேவியை அவளோட குடிசைக்குள்ளே வச்சு கதவை சாத்திண்டு உன்னோட அம்மாவை ஒன்றும் பண்ணிடாதேன்னு கெஞ்சரா. பரசுராமனுக்கு ரொம்ப கோபம் வந்து, எங்கள் அப்பா சொன்னதை செய்யாமல் இருக்க முடியாது, அதனால் எனக்கு வழிவிடு, இல்லைன்னா உன்னோட தலையும் சேதம் பண்ணிடுவேன்னு சொன்னதும் துளிக்கூட பயம் இல்லாமல் என்ன முதல்ல சிரசேதம் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் அம்மாவை பண்ணுன்னு துணிச்சலோடு வழிமறிச்சுட்டு இருக்கிறா. சரி, இனிமேல் இவகிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு அவத்தாலையும் சேதம் பண்ணிவிட்டு குடிசைக்குள்ளே போய் அவனோட அம்மா ரேணுகா தேவியும் சிரச்சேதம் பண்ணிடுறான். ஜமதக்னி முனிவர் தன்னோட புள்ள செஞ்சுட்டு வந்ததை நினச்சி சந்தோஷப்பட்டு, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு கொடுக்குறேன்னு சொன்னதும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு சாமர்த்தியமாக என்னோட அம்மா உயிரோடு வரணும்னு வாஞ்சியோட கேட்குறான். முனிவர் யோசித்து நாம் சொன்ன உடனே அவன் செஞ்சிட்டான், அதனால் அவன் கேட்டதையும் கொடுத்துடணும்னு முடிவு பண்ணி அவனுக்கு ஒரு மந்திரத்தையும் சொல்லி கொடுத்து, நீ சிரச்சேதம் செஞ்ச இடத்துக்கு போய் உங்கள் அம்மா தலையை எடுத்து அவரோட கழுத்தில் பொருத்தி சொல்லி கொடுத்த மந்திரத்தை ஸ்ரத்தையோடு சொல்லு, தலை கழுத்தை ஒட்டுன்றோம், உங்கள் அம்மா உயிரோடு வந்துடுவான்னு சொல்லி அனுப்புகிறார். அப்பா இப்படி சொன்னதும் ரொம்ப சந்தோஷத்தோட பரபரப்பாக போய் அம்மாவோட கழுத்தை எடுத்து அம்மாவுக்கு முன்னால் சேதம் செஞ்ச பெண்மணி கழுத்தில் பொருத்தி அந்த பெண்மணியோட தலையை அம்மா உடம்புல பொருத்திடலாம். அப்புறமா தான் அவனுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு மனக்குழப்பத்தோட அப்பா கிட்ட ஓடி வந்து அழறான். முனிவர் அவனை சமாதானப்படுத்தி, இதுவரையில் ரேணுகா தேவி உனக்கு மட்டும்தான் அம்மாவாக இருந்தா, இப்போ தலைமாறி வந்ததுனால இன்னிலிருந்து அவள் லோகத்துக்கும் மழை மேகத்துக்கு ஏவல் புரிகிறவளா மும்மாறி பொய்ஞ்சிண்டு மாரியம்மாவாக மாறி எல்லாருக்கும் அம்மாவாக இருக்க போகிறான்னு பெருமிதமாக சொல்கிறார். பரசுராமரோட அம்மா ரேணுகா தேவி தான் இப்போ நம்ம வணங்கிட்டு வர சமயபுரம் மாரியம்மன். அவள் பக்தர்களுக்கு வேண்டிய சமயத்தில் வந்து அவளுக்கு வேணுங்கிறத கொடுக்குறவோ. ஒரு தடவை இந்த அம்மனை பார்த்துட்டா நமக்கு என்ன வேணும்னு கூட கேட்க தோணாமல் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளவு அழகு கம்பீரம். மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட அம்மன்கிறதுனால உற்சவ அம்மனுக்கு தான் அபிஷேகம் பண்ணுறாள். வருஷம் ஆடி மாதம் அம்மனுக்கு வளையல் உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதுக்கு காரணமான ஒரு சம்பவத்தை இப்போ பார்க்கலாம். ஒரு நாள் வளையல் வியாபாரிகள் எல்லோரும் சமயபுரம் வந்து அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு ராத்திரி கோவில் மண்டபத்தில் தூங்கிட்டு இருந்தாள். அந்த சமயத்தில் ஒரு வயோதிக வளையல் வியாபாரின் கனவுல மாரியம்மன் வந்து அங்கே வச்சுருந்த வளையலில் பெட்டியை திறந்து வண்ணமயமான வளையல்களை பார்த்து சந்தோஷப்பட்டு எல்லாத்தையும் போட்டுக்கணுங்கிற ஆசையில் ஒரு வளையலாக எடுத்து அழகு பார்த்துட்டு இருந்தப்போ அந்த வளையல்கள் கீழே விழுந்து சேதமாயிடுறது. இது போலவே கோவில் அர்ச்சகருக்கும் கனவுல வந்து மண்டபத்தில் படுத்துட்டு இருக்கிற வளையல் வியாபாரி கிட்ட இருக்கிற வளையல்களை என் கையில் போட்டு பார்த்து கொஞ்சம் வளையல்களை சேதப்படுத்திட்டேன், அதுக்கு ஈடாக என்னோட பாதங்களில் இருக்கிற தங்க காசுகளை எடுத்து இந்த வியாபாரிகள்கிட்ட கொடுத்துடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய்ட்றான். பொழுது விடிஞ்சதும் அந்த அர்ச்சகர் வளையல் வியாபாரிக்கிட்ட ஓடி வந்து நடந்ததையெல்லாம் சொன்னதும் நம்ம கனவுலேயும் வந்தது இந்த மாரியம்மா தான்னு புரிஞ்சுண்டு 2 பேரும் அம்மன் சன்னதிக்கு போய் பார்த்தா அம்மனோட பாதத்தில் தங்க காசு கொட்டி கிடக்கு, உடஞ்ச வளையல்களும் சதுரை கிடக்கு. அம்மன் சொன்னபடியே
அந்த அர்ச்சகர் வியாபாரியிடம் தங்க காசுகளை கொடுத்து பிரசாதங்களையும் கொடுத்து அனுப்புகிறார். இதுக்கப்புறமா தான் இந்த வளையல் உற்சவம் பிரம்மாண்டமாக நடந்துட்டு வருது. இங்கே முடிக்காணிக்கை, மாவிளக்கு, உருவாரம், உப்பு மிளகு, வேப்பிலை பாவாடை, அங்கப்பிரதட்சணம், அடிப்பிரதட்சணம், தொட்டில் கட்டுறது, தன்னோட பிரார்த்தனைகளை ஒரு துண்டு சீட்டில் எழுதி வைக்கிறது, பக்தர்கள் அவள் இருக்கும் இடத்துல இருந்து நடந்தே கோவிலுக்கு போய் அம்மனை தரிசிப்பதுன்னு பலவிதமான பிரார்த்தனைகள் இருக்குது. பக்தர்கள் தான் அம்மனை வேண்டிட்டு விரதம் இருக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அம்மன் வித்தியாசமானவ. மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 28 நாள் இளநீர், பானகம், நீர்மோர் திரவமாகவே சாப்பிட்டுண்டு பச்சை பட்டினி விரதம் இருக்கா. இந்த நாளை அம்மனுக்கு நெய்வேத்தியங்கள் எதுவும் ஏற்றுக்க மாட்டாள். இது போலவே மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்தடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை கலைகளும் பங்குனி மாதம் கடைசி வரை பூச்சொரிதல் விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மாரியம்மாவோட அண்ணா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்கிட்டேருந்து வர பிறந்தாத்தி சேரு கொள்ளுடக்கரை வந்தவுடன் அங்கேருந்து மேலத்தாளத்தோட சமயபுரம் போய் தங்கைக்கு கொண்டு வந்த ஆடை ஆபரணங்களால் அலங்காரம் பண்ணி அங்கேருந்து வந்த பல வாசனை பூக்களால் அர்ச்சனை செஞ்ச அப்புறமா தான் பக்தர்களோட பூக்களை ஏற்றுப்பா. அந்த சமயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பலவிதமான வாசனை பூக்களை மூங்கில் தட்டில் கொண்டு வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி குளிர வச்சு சந்தோஷப்படுத்தும் போது அவளோட பக்தர்களான நம்மளையும் சந்தோஷப்படுத்துகிறா. வருஷா வருஷம் மும்மாரி பஞ்சு நம்மளை வாழ வைக்கிறா. திருவானைக்காவல் அருள் புரிகிற அயிலாண்டேஸ்வரி அம்மனோட சகோதரின்னு சொல்கிறா. சமயபுரம் தேர், பஞ்சப்பிரகாரம்னு திருவிழாக்கள் சிறப்பாக நடக்கும். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? மங்களகாரணியே, மகிழ்வருளும் அன்னையே, மண்ணுலக உயிர்களை காக்கும் மாரித்தாயே போற்றி போற்றி. லோகத்துக்கு சுபிட்சத்தை கொடுத்து உயிர்களை காக்கிறவளே, உன்னை வணங்கி போற்றுகிறேன்னு அர்த்தம். சுலபமான இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்கோ. அம்மன் உங்களை நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க அருள் புரிவா. இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். பாய்.